முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முறைகேடாக பணி நியமனம் செய்யப்பட்ட 54 இளநிலை உதவியாளர்களை பணி நீக்கம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காலியான பணியிடங்களுக்கு தகுதியானவர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கோவை மாநகராட்சியில் முறைகேடாக பணி நியமனம் செய்யப்பட்ட 54 இளநிலை உதவியாளர்களை பணி நீக்கம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ரூபி. கோவை மாநகராட்சியில் முறைகேடாக பணி நியமனம் செய்யப்பட்ட 54 இளநிலை உதவியாளர்களை பணி நீக்கம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் SP வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது கோவை மாநகராட்சியில் 69 இளநிலை உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. இந்த பணிக்கு 654 பேர் விண்ணப்பித்த நிலையில் 440 பேர் நேர்முக தேர்வுக்கும் சான்றிதழ் சரிபார்க்கும் அழைக்கப்பட்டு 54 பேர் தேர்வு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டனர். இந்த நியமனங்களை ரத்து செய்ய கோரியும் தனக்கு முன்னுரிமை வழங்க கோரியும் கருணை அடிப்படையில் 2016ஆம் ஆண்டு தூய்மை பணியாளராக நியமிக்கப்பட்ட ஈஸ்வரி உள்ளிட்டோர் கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். வழக்கை விசாரித்த தனி நீதிபதி தேர்வு நடவடிக்கைகளில் பங்கேற்காத நிலையில் பணி நியமனங்களை எதிர்த்து வழக்கு தொடர மனுதாரருக்கு உரிமை இல்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து ஈஸ்வரி உள்ளிட்ட 11 பேர் மேல்முறையீடு செய்துள்ளனர். அந்த மனுவில் உரிய தகுதி இருந்தும் முறையாக விளம்பரங்கள் செய்யப்படாததால் இளநிலை உதவியாளர் பணிக்கான தேர்வு நடைமுறைகளில் தங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணியின் செல்வாக்கு காரணமாக உரிய விதிகளையும் இடஒதுக்கீடு நடைமுறைகளையும் பின்பற்றாமல் ஒரே நாளில் 54 பேர் நியமிக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர்கள் நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம், நீதிபதி செந்தில்குமார் அமர்வு தமிழக அரசு தேர்வாணையம் மூலமாகவே அல்லது மற்ற தேர்வு நடைமுறைகளாகவே பின்பற்றாமல் உள்ளாட்சி துறையில் 54 பணி நியமனங்களை மேற்கொள்ளப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. புறவாசல் வழியாக இந்த பணி நியமனங்கள் நடந்துள்ளதால் கோவை மாநகராட்சியில் 54 இளநிலை உதவியாளர்களை பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்டார். மேலும் முறைகேடான பணி நியமனங்களுக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், காலியான பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். ரூபி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.